வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். மெடிக்கல் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஃபீல்டு. ஐ திங்க் எஜுகேஷனில் நாங்கள் காலேஜிலலாம் சொல்லுவோம், இன்ஜினியரிங் காலேஜில், லா காலேஜிலலாம் அந்த எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிப்பானுங்க எல்லாரும். ஆனால் மெடிக்கலில் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே படிக்க வேண்டியிருக்கு, கடுமையாக படிக்க வேண்டியிருக்கு. வாஸ்ட் சிலபஸ் தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அதுக்கப்புறம் அவங்க ஃபீல்டில் ப்ரூவ் பண்ணி ஃபைனலாக இந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறது ஒரு நோபல் சர்வீஸ். அது அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தில். ஆனால் அதனுடைய என்ட்ரியும் அதனுடைய கல்மினேஷன் பாயிண்ட்டும் பிஜி 4 டிகிரியை 2 பிஜியை முடிச்சுட்டு வர வேண்டியிருக்கு. அது இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனில் அன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிஜி முடிக்கிறாரு, அந்த ஃபீல்டு நெஃப்ராலஜியில் பெரிய மார்க்கெட் இல்லை சென்னையிலன்னு வச்சுக்கோங்க. டக்குனு யூரோலஜி போயிடுறாரு, இல்லை ஆர்த்தோ போகிறாங்க, திருப்பி ஒரு மாஸ்டருக்கு டிகிரி, ஒரு மாஸ்டரை விட்டுட்டு அடுத்த மாஸ்டருக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி அந்த ஃபீல்டு இருக்குது. நான் தான் அன்றைக்கி மீட்டிங்கில் சொல்லும்போது சொன்னோம், 1.5 கோடி 2 கோடி 3 கோடி செலவு பண்ணிட்டு அவனால் எப்படி ஒரு ஃப்ரீ வியாபாரம் பண்ண முடியும்? ஒரு மெஷினை வாங்கி வச்சுட்டு அவன் எப்படி ஸ்கேன் பண்ணாமல் இருப்பான்? யார் வந்தாலும் ஸ்கேனிங், யார் வந்தாலும் ஒரு பிளட் டெஸ்ட்டு, நம்மளாலையும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது ரிட்டர்ன் யார்ட்டு எடுப்பாங்க. ஸோ இது நான் ஒரு டாக்டரோட மிஸ்டேக்கை பார்க்கல, ஹாஸ்பிட்டல் மிஸ்டேக்கோட பார்க்கல, சொசைட்டியோட சிஸ்டம் மிஸ்டேக்கை தான் பார்க்குறேன். நீங்கள் அவங்கள செலவு பண்ண வச்சா அவங்க காசு எடுக்க தான் செய்வாங்க. ஸோ அவங்க செலவை கம்மி பண்ணால் அவங்களால சர்வீஸ் பண்ண முடியுங்கிறது தான் என்னோட பார்வையாக இருக்குது. ஸோ அந்த சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டு எல்லாம் காசில் இயங்குதுங்க அப்படின்னா அது அடுத்த லெவல் ப்ராப்ளம்.